ஒன்ஸ் பேசிக் செட்டிங்ஸ் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் கரெக்ஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் போக வேண்டியது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ். லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட் டாபிக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நம்ம பார்க்க முடியும். நம்ம கிரியேட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே நம்ம மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறது ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதேமாரி உங்களுக்கு வேரியேஷன் கிரியேட் பண்ணலாம். அதேமாதிரி உங்களுக்கு இம்போர்ட் ஐட்டம்ஸ், நீங்கள் ஐட்டம்ஸை வந்துட்டு நீங்கள் லோக்கலில் எக்ஸஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு நார்மலாக என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஒரு யூனிட் இருக்கும், அது கேட்டகரி கீழே இருக்கும். கேட்டகரி ஒரு சில ஃபீல்டில் தேவைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஃபீல்டு தேவைப்படும். நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பிரிச்சுக்கிறது இன்னைக்கு பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட். நம்ம யூனிட்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? நார்மலாக பிளேட்ஸ் ஆக்கலாம், பீசஸ் ஆக்கலாம், இல்லை கேஜிஸ் ஆக்கலாம். இந்த மாதிரி என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கான ஷார்ட் நேம் அது கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுறது தான் இங்கே. சரி, இது எப்படி யூனிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் பிளேட், அது ஷார்ட் நேம், அதே நம்ம ஃபுல் நேம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெசிமல் கேரக்டர் கொடுக்கணுமா, இதில் டெசிமல் ஆஃப் கேஜி 1 கேஜி பிச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நமக்கு அதெல்லாம் வேணாம், டிஃபால்ட்டாகவே நம்ம நேம் கொடுத்துருவோம் அப்படின்னா நீங்கள் டெசிமலை எஸ் கொடுத்தீங்கன்னா அளவு ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 கேஜி டிஃபால்ட்டாக வச்சிருக்கீங்க, அதை 1/4 கேஜி ஆஃப் கேஜி கொடுக்குற கான்செப்ட் இருந்தால், பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த கான்செப்ட் இருந்தால், அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுப்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் தான் வரும். ஒரு பிளேட், 2 பிளேட், 3 பிளேட், அது மாதிரி தான் போகும். 2.5 பிளேட்லாம் அந்த மாதிரிலாம் வராது. ஓகேவா? உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி டெசிமல் வேணும்னா எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூனிட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த கேட்டகரி. சரி, கேட்டகரி கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்போது ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்காகவும் அதோட ஓவரால் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் வைஸோ மற்ற செக்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக கிரியேட் பண்ணுறது தான் கேட்டகரி. இந்த கேட்டகரி ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சோம்னா சிம்பிளாக நான்வெஜ், வெஜ் அந்த மாதிரி கொடுத்துடலாம். இல்லை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபீல்டு மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ பிரியாணிங்கிறது ஒரு டாபிக், அது கீழே வந்துட்டு வர்றது சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, இதுமாதிரி சொல்லி என்னென்ன கேட்டகரி நம்ம சொல்கிறோமோ எல்லாம் கொண்டு வர்றது அது கீழே வர மாதிரி. இதுக்கு கீழேயே நமக்கு வந்து சப் கேட்டகரியும் கொடுத்துருக்க கான்செப்ட் இருக்குது. பட் நார்மலாக நம்ம கேட்டகரி கொடுத்தது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் ரொம்ப அதிகமாக வச்சிருக்க மாட்டோம். ஒரு கேட்டகரிக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் தான் ஐட்டம்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நேம் கொடுக்க போகிறீங்க, அது கேட்டகரிக்கு கோடு தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொடுக்கலாம். மற்ற ஃபீல்டுக்கெல்லாம் அது வந்து HSனா யூஸ் ஆகும், உங்கள் ஃபீல்டுக்கு அது வந்து யூஸ் இருக்காது. ஸோ தேவை இருந்தால் போட்டுக்கலாம். ஜஸ்ட் கேட்டகரி நேம் கொடுக்க போகிறீங்க, அது டிஸ்கிரிப்ஷன் எதாவது கொடுக்க போகிறீங்க, இதை சேவ் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்டிங் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை ஃபியூச்சரில் எடிட்டோ டிலிட்டோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. அடுத்து பிராண்ட்ஸ். பிராண்ட்ஸ் நமக்கு இந்த ஃபீல்டுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படாது. தேவைப்படுற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பிராண்ட்ஸ். ஸோ இதுதான் பாசிபிளாக இருக்கும். டிபெண்ட் அப்பான் யுவர் சினாரியோஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் பிராண்ட் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக வேரியேஷன்ஸ் நம்ம ஃபீல்டு அதிகம் தேவை இருக்காது. வேரியேஷன்ஸ்னால் மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை 2GB RAM 4GB RAM டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி வெரைட்டி வச்சிருப்பாங்க, அதுக்காக வச்சிருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஒரு கேட்டகரி கீழே எல்லா ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருப்போம். அதுதான் கான்செப்ட். நமக்கு வேரியண்ட் கொடுக்க முடியாதாலும் கிடையாது, கொடுக்கறதுனா கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் சொன்னால 1/2 கேஜி 1 கேஜி 1/4 கேஜி ஃபுட்டு அந்த மாதிரி சொல்கிறோம்ல, இப்போ பிரியாணி சொன்னோம் அந்த மாதிரியோ, இல்லை இதில் பிளேட் சொல்கிறோம்ல, பிளேட் சொல்கிறதுக்கு ஆஃப் தந்தூரி 1 தந்தூரி, தந்தூரிங்கிறது 1, ஆஃப் தந்தூரி 1/4 தந்தூரின்னு சொல்லி போடுறீங்கல்ல, இந்த மாதிரி போடுறதோ இதெல்லாம் கூட வெரைட்டி கொடுக்கலாம். அது டிபெண்ட் அப்பான் யுவர் சினாரியோஸ். வெரைட்டிஸ் பற்றி நான் தனியாக வந்து டிசைன் அது வீடியோவில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இங்கே ஓவரால் ஐடியா கொடுக்குறேன் பார்த்துங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஐட்டம் நேம், அதுக்கான யூனிட்டு, பிராண்ட் வந்த பிராண்டு, என்ன கேட்டகரியில் வருது போட்டுட்டு என்ன ப்ரைஸ் வைக்க போகிறோம், அதுக்கு என்ன டேக்ஸ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணாலே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் இதில் இன்ஃபர்மேஷன்ஸில் நிறைய மாதிரி இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கு பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நேம்ஸ் கொடுத்துட்டு அதோட ப்ரைஸிங் கொடுத்துட்டீங்க, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்களே என்ட்ரி போட்டு கொடுத்துருவோம், அதுவும் பிரச்சனை கிடையாது.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஐட்டம்ஸ் தான் சூஸ் பண்ணிவிட்டு இமேஜஸ் தான் சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்டிங் கிரியேட் ஆகிடும். அந்த மாதிரி அதில் இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு 0.2 MBன்னு சொல்லுவாங்க. 0.2 200 கேபிக்குள்ளார ஃபோட்டோஸ் இருக்க மாதிரி போட்ட மாதிரி இருக்கும், போட்டுக்கலாம். இதை ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிரியேட் ஆகிடும். இதில் இன்கேஸ் ப்ரைஸிங்ஸ் மாறுது, ஃபியூச்சரில் ப்ரைஸிங்ஸ் மாறும் பார்த்துருக்கீங்களா, பர்டிகுலர் டேஸில் வந்து ரைஸ் ஆகுது இறங்குது அப்படின்னா இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்டேட் ப்ரைஸிங்கிற ஆப்ஷன் வச்சுருக்கோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேபிள் மட்டும் கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்திருக்கும். இதை நீங்கள் சாம்பிள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சாம்பிளில் ப்ரைஸிங்கை நீங்கள் எடிட் பண்ணி என்ன ஐட்டம் எக்ஸாம்பிள் பண்ணுறப்பாங்க. இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இல்லை பர்டிகுலர் ஐட்டமுக்கு மட்டும் நான் வந்து ப்ரைஸ் மாறி இருக்கு அப்படின்னா நான் அதை மட்டும் கரெக்ஷன் பண்ண போகிறேன். 130 இருந்துச்சு, என்ன ஐட்டம் இது, வெஜ் மீல். இது வெஜ் மீல் 130 இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், அதோட ப்ரைஸிங்க 135 ஆர் 140 2 3 கரெக்ஷன் தான் இருக்குது. அந்த பர்டிகுலர் கரெக்ஷன் மட்டும் போயிட்டு 160 ஆயிடுச்சு. ஓகே, கரெக்ஷன் பண்ணிட்டேன், இதை சேவ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சுன்னா அதே ஃபைல் நான் இங்கே சூஸ் பண்ண போகிறேன். டவுன்லோட்ஸ், சப்மிட். ப்ரைஸ் உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். இது ஒரு ஃபார்மெட்டு. இல்லை நமக்கு வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பல்க் எடிட் ஆப்ஷன் வச்சுருக்கோம். நீங்கள் பர்டிகுலர் நேம்ஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ இந்த பேஜ் போகிறீங்களா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து எடிட் பண்ணோமா அப்படி சூஸ் பண்ணுறோம். பல்க் எடிட் இருக்குது, இங்கே போய் கூட நீங்கள் வந்து ப்ரைஸிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் டேக்ஸ் போட்டு ஃபைனல் ப்ரைஸ் தான் என்ன ப்ரைஸுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னு எடிட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஒன்ஸ் எடிட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து சேவ் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அதோட ப்ரைஸிங் சப்மிட் ஆகிடும். ஸோ இதான் ப்ராடக்டோட கிரியேட் பண்ணுறதும் அப்டேட் பண்ணுறதும் ப்ரைஸிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதும். தேங்க்யூ.